இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 119வது சங்கீதம் 96வது வசனம். சகல சம்பூரணத்திற்கும் எல்லையை கண்டேன், உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எதிர்மறையான எண்ணங்களையே சிந்திச்சிட்டு இருந்தோம்னா உங்களுடைய வாழ்க்கைய ஒரு எல்லைக்குள்ள உட்படுத்தி அதை மட்டுப்படுத்தி விடுறீங்க அப்படின்னு அர்த்தம். எதிர்மறையான தவறான சிந்தனைகள் ஜனங்களை அவங்க எங்கே இருக்கிறாங்களோ அங்கேயே அடக்கி ஒடுக்கி விடுது. உங்களுக்குள்ள இருக்கும் தரிசனங்களை நீங்கள் நிறைவேற்றவே முடியாதுன்னு நீங்கள் நினைப்பீங்கன்னா நீங்கள் இருக்கும் இடத்துலையே தங்கிடுவீங்க, அங்கேயே தேங்கி நின்றுவீங்க. உங்களிடத்துல திறமைகள் இல்லை, பணம் இல்லை, நல்ல தொடர்புகள் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டே இருந்தால் நீங்கள் உங்களையே மட்டுப்படுத்தி கொள்றீங்கன்னு அர்த்தம். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எதற்காக அனுப்பப்பட்டதோ அதை நிறைவேற்றாமல் ஒருபோதும் வீணாய் திரும்பாதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். அவருடைய வார்த்தை உண்மையாய் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும் வார்த்தையாக இருக்குது. உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் என்ன செய்ய முடியுமோ அதை மட்டுப்படுத்தி விடாதீங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தேவனை நீங்கள் ஆராதிக்கிறீங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களால் ஒரு வழியை பார்க்க முடியலைங்கிறதுக்காக தேவன்கிட்டையும் அந்த வழியே இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. தேவன் ஒரே ஒரு சந்தர்ப்பத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்தால் போதும், அது உங்களை முற்றிலும் புதிய உயரத்துக்கு உந்தி தள்ளும். இப்பொழுது நீங்கள் இருக்கும் குறைவுபட்ட இடத்துல இருந்து நிறைவான ஆசீர்வாதங்களுக்குள்ள ஒரு இடத்துக்கு அது உங்களை கொண்டு செல்லும். ஒரு எல்லைக்குட்பட்ட இந்த இடத்துல உங்கள் கண்களை எடுத்துட்டு தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட மண்டலத்தை நோக்கி பார்க்க ஆரம்பிங்க. இப்பொழுது உங்களுடைய எதிர்காலத்துக்கென்று உங்களால் விரல் விட்டு எண்ண முடியாத கணக்கற்ற வழி வாய்ப்புகளை நீங்கள் பார்ப்பீங்க. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சர்வ வல்ல தேவனால் என்ன செய்ய முடியும் என்பதன் மீது உங்களுடைய கவனத்தை வைங்க. அப்போதான் உங்களுடைய எல்லைகளை தகர்த்தெறிந்து இன்னும் உயரமாக உயர்த்தப்படுவீங்க. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனங்களுக்கு நன்றி. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்கும் நன்றிப்பா. இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற வார்த்தை என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற பிள்ளைகளின் வாழ்க்கையை மாற்ற போகுதுங்கிறத உறுதியாக நம்புகிறோம்ப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு எங்கள் கண்களை அப்பா உமக்கு நேராக ஏறெடுக்கிறோம் அப்பா. நீர் மட்டுமே எங்களுடைய பலனாய், எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராய், எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறீங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இருதயத்தின் விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றுவீங்கிறத அறிந்தவங்களாக உமக்குள்ள களி கூறும்படி நாங்கள் தீர்மானிக்கிறோம் அப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. இது வரைக்கும் அப்பா 8 மாதங்கள் உங்கள் கண்ணின் மணி போல் எங்களை பாதுகாத்தீங்கப்பா. எத்தனையோ ஆபத்து காலங்களில் உங்களுடைய நாமத்தை கூப்பிடும்போதே எங்களுக்கு உதவி செஞ்சீங்க ஏசப்பா. எங்களுடைய எதிரிகளை பின்னிட்டு ஓட வைத்தீங்கப்பா. அமேன், ஸ்தோத்திரம் ஏசப்பா. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கும்போது எங்கள் இருதயத்தில் சமாதானத்தை கொடுத்தீங்க ஏசப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா இந்த 8 மாதங்களும் நீங்கள் பாதுகாத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அமேன். இன்று மாதத்தின் முதல் நாள்ப்பா. அமேன். இந்த மாதம் முழுவதையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோமாப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த மாதம் எங்களுக்கு நீங்கள் செய்ய போகிற பெரிய காரியங்களை குறித்து இன்றைக்கு பேசியிருக்கிறீங்க ஏசப்பா. எங்கள் இருதயத்தின் நெகட்டிவான எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்கள் உண்மை மட்டுப்படுத்தக்கூடாதுப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தின் எண்ணங்களும் இப்பொழுது மாற்றப்படணும்ப்பா. இன்னும் விஸ்தாரமாக்குங்கப்பா. அம்மேன், ஸ்தோத்திரம் ஏசப்பா. சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பார்த்து, எங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குதுங்கிறத பார்த்து இதுதான் நமக்கு நடக்கும் அப்படின்னு நினைக்காம, அப்பா நீங்கள் எவ்வளவு பெரியவர், நீங்கள் செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் என்னென்ன இதையெல்லாம் யோசித்து தியானித்து
அப்பா இதெல்லாம் என் வாழ்க்கையிலையும் நடக்கும் அப்படின்னு இந்த பிள்ளைகள் இப்பொழுது ஞாபகப்படுத்தணும் ஏசப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்பா சின்ன சின்ன நோய்களை வச்சுட்டு டாக்டர் என்ன சொன்னாங்களோ அதையே பிடித்து வைத்துட்டு, அப்பா இந்த நோயிலிருந்து எனக்கு விடுதலை இல்லை, இதனால் என் வாழ்க்கை அப்படியே மாறி போகுது, நான் வாழ்க்கை முழுவதும் மாத்திரை சாப்பிடணும் அப்படின்னெல்லாம் யோசித்து அப்பா இந்த பிள்ளைகள் கவலைப்பட்டுருக்குறாங்கப்பா. மரித்து 4 நாட்கள் ஆன லாசருவை உயிரோடு எழுப்பினீங்க ஏசப்பா. உமக்கு இந்த நோய்கள் எம்மாத்திரமாப்பா. அமேன், ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த வலிகள், இந்த நோய்களை குறிச்சியே பார்த்துட்டு இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு அப்பா நீங்கள் எவ்வளவு பெரியவர். 4 நாள் எந்த உறுப்புமே செயல்படாமல் இருந்துச்சு, ஆனால் எழுந்து வான்னு சொல்லும்போது எல்லா உறுப்புகளும் செயல்பட ஆரம்பிச்சுது. அமேன். 4 நாட்கள் நின்று போன அத்தனை உறுப்புகளும் செயல்பட முடியும் அப்படின்னா உங்கள் உறுப்புகளில் சின்ன பழுதுகள் இருக்குது, ஏதாவது ஒரு உறுப்பில் ஒரு பாதிப்பு இருக்குது, ஆனால் அதை சரி பண்ண தேவனால் முடியாதா? அவர் எவ்வளவு பெரியவருங்கிறத யோசிங்க. உங்களுடைய நோய் எப்படிப்பட்டதுங்கிறத யோசிக்காதீங்க. இன்றைக்கே தேவனால் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். அவர் அற்புதம் செய்ய ஆர்வமாக இருக்கிறாரு, ஆசையாக இருக்கிறாரு. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கடுகளவு விசுவாசம்தான். என் தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார்னு நீங்கள் விசுவாசிச்சா மட்டும் போதும். அமேன். உங்களுடைய சம்பளம் இவ்வளவு தான், ஆனால் இவ்வளவு பெரிய தேவை இருக்குதேன்னு யோசிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் 5 அப்பம் 2 மீனை ஸ்தோத்திரம் சொல்லி பழுகி பெருக செய்து 5000 பேர் சாப்பிட கொடுத்தாரு. இதில் பெண்களுடைய எண்ணிக்கையும் குழந்தைங்களோட எண்ணிக்கையும் சேர்க்கப்படலை. அப்போ வெறும் 5 அப்போ 2 மீனை கொண்டு இத்தனை பேரை போஷிக்க முடியும் அப்படின்னா உங்களுடைய சொற்ப வருமானங்கிறது அவருக்கு ரொம்ப ரொம்ப லேசான காரியம். உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறதுங்கிறது அதி நிச்சயமான காரியம். உங்கள் வீடுகளை கட்டி முடிக்கணுங்கிறது அவருக்கு மிக மிக லேசான காரியம். அவர் எப்படிப்பட்டவர், அவர் செய்த அற்புதங்கள், இதை குறித்து மாத்திரம் தியானிச்சுட்டே இருங்க. உங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கிறது, உங்கள் பிரச்சனைகள், இதெல்லாம் பற்றி யோசிக்காதீங்க. அமேன். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுங்க ஏசப்பா. அமேன். அவங்களுக்குரிய பிரச்சனை என்னவோ அதை குறித்து அந்த காரியத்தில் நீங்கள் செய்த அற்புதங்களை தியானிக்க வைங்க ஏசப்பா. நீங்கள் எவ்வளவு பெரியவருங்கிறத இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் இப்பொழுது உணர்த்துங்கப்பா. ஆவிக்குரிய இந்த பிள்ளைகளின் கண்கள் திறக்கப்படட்டும்ப்பா. இந்த பிள்ளைகளுக்குன்னு நீங்கள் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியங்கள் இந்த பிள்ளைகளுக்கு இப்பொழுது தெரியட்டுமாப்பா. அமேன், ஸ்தோத்திரம் ஏசப்பா. எலிசாவின் வேலைக்காரனின் கண்கள் திறக்கப்பட்ட போது அப்பா அவர்களை சுற்றி இருந்த மலை முழுவதும் பரவி இருந்த தூதர்கள் அவனுடைய கண்களுக்கு தெரிந்தாங்கப்பா. அமேன். இன்றைக்கும் என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் கண்களும் திறக்கப்படட்டும்ப்பா. இந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற பெரிய பெரிய நன்மைகளை காணட்டும்ப்பா. அமேன், ஸ்தோத்திர ஏசப்பா. இந்த மாதம் முழுவதும் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குற ஏசப்பா நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. அமேன். அவர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் நீங்கள் கொடுக்க போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. சகலத்தையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அமேன். இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திர செய்வினை பாவம் சாப நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாத்தரலுங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. அமேன்.